ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுனவி vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ டக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் மலேசியாவுக்கு ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வீசா கொடுத்துருவாங்க. அதாவது இபி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களை டிபெண்ட் பண்ணி வரவங்க, அதாவது உங்கள் ஃபேமிலி நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் டிபெண்டன்ட் பாஸில் தான், டிபெண்டன்ட் வீசாவில் தான் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர முடியும். அதாவது டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவே உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவதுக்கு இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது, அதாவது டிபெண்டன்ட் பாஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்படி டிபெண்டன்ட் பாஸில் இருக்கிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியுமா இல்லை முடியாதா, அப்படி முடியாதுன்னா ஏன், அப்படி முடியும்னா என்னென்னலாம் அதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது நான் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே டிபெண்டன்ட் பாஸில் தான் இருக்கேன். நாங்கள் ரீசெண்டாக இப்போ தான் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். பட் ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே மலேசியாவுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் திங். ஸோ அதாவது உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி அந்த அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவே டிபெண்டன்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் இருக்காது. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சேலரி எதுவுமே க்ரெடிட் ஆகாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சஸ் தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுலேயுமே நிறைய பேர் சக்ஸஸாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. அதாவது பேங்க்ஸை ரெண்டு டைப்பாக செக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று குளோபல் பேங்க், இன்னொன்று லோக்கல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது மலேசியாவில் இருக்கக்கூடிய மே பேங்க், அதெல்லாம் தான் லோக்கல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மலேசியாவோட பேங்க்ஸ். ஸோ அங்கே போய் நம்ம எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் டிபெண்டன்ட் வீசாவில் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு மே பேங்க்கில் அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃப்காக இருக்கட்டும், அவங்க இபியில் வந்தவங்க பேங்க் அக்கௌண்ட் மே பேங்க்கில் வச்சுருந்தாலுமே அவங்களோட டிபெண்ட்டாக வந்தவங்களுக்கு இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு சர்டைன் அமௌண்ட் நீங்கள் அங்கே டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலுமே அது சக்ஸஸாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிஎஸ்சி பேங்க் அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி 2 எண்ணம் இருக்குது. இது குளோபல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மலேசியாவோட பேங்க் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஈஸியாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி க்ரெடிட் ஆகிற பேங்க் ஹெச்எஸ்பிஎஸ்சி பேங்க்காக இருக்குது அப்படின்னா உங்களோட டிபெண்டன்ட்க்கு நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போட்டால் ஈஸியாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் இதை விட்டுறாதீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக மே பேங்க்குக்கு போய் ட்ரை பண்ணாதீங்க. அதாவது உங்கள் ஒய்ஃப் டிபெண்டன்ட் வீசாவில் இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் மே பேங்க்கு டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இல்லைனா ஹெச்எஸ்பிஎஸ்சி பேங்க் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நான் ஹெச்எஸ்பிஎஸ்சி பேங்க் போகிறேன் அப்படின்னா அங்கே என்ன பண்ணலான்னா, உங்களோட சேலரி அந்த ஹெச்எஸ்பிஎஸ்சி பேங்க்கில் க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் அங்கே இருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள டேரெக்டாக போய் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா மேபி அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இல்லைனா வந்து HSBC பேங்க் வந்து போகலாம். எதுலேயுமே எந்த பேங்க்லேயுமே வந்து எனக்கு டெபிட் கார்டு வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், அதாவது ஸ்டாண்டர்ட் சார்ட்டாக இருக்கட்டும் இல்லை மே பேங்காக இருக்கட்டும் இல்லை HSBC எதுலேயுமே வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ஊர்லலாம் வந்து வேலெட் இருக்கும் இல்லையா, அதாவது ஃபோன்பேவாக இருக்கட்டும் இல்லை பேடிஎம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேலெட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து ஃபோன்பேலலாம் வந்து பே பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பே அண்ட் டச் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமஸான வேலெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே ஃபெமிலியராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலெட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேவாக இருக்கட்டும் இல்லை வந்து டச் அண்ட் கோ கார்டாக இருக்கட்டும், இதுக்கு நீங்கள் வந்து ஒரு விசா கார்டு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு வேலெட் மாதிரி தான், நீங்கள் வந்து லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த விசா கார்டு அப்ளை பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு, அதாவது டெபிட் கார்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டச் அண்ட் கோ கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ringgits ஆகும். ஸோ அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு வந்து ஒரு டெபிட் கார்டு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து அந்த கார்டில் வந்து கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிக் பே பண்ணுறீங்கனாலும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து விசா கார்டு வந்து அப்ளை பண்ணணும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து டெபிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக நம்ம டெபிட் கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸோ இப்போ ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்வைப் பண்ணுவோம், இல்லை நம்ம வந்து ஏடிஎம் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இல்லையா, ஸோ நம்ம வந்து எங்காவது வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அந்த டெபிட் கார்டு எப்படியெல்லாம் வந்து யூஸ் ஆகுமோ அதே மாதிரி இந்த டச் அண்ட் கோ கார்டாக இருக்கட்டும் இல்லை பிக் பேவாக இருக்கட்டும், நீங்கள் ஏடிஎம்மில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஸ்வைப் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டெபிட் கார்டு மாதிரியே தான் இந்த டச் அண்ட் கோ கார்டும் இருக்கும். என்ன நீங்கள் வந்து லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 டச் அண்ட் கோ கார்டு வச்சுருக்கோம். ஒன்று வந்து என் ஹஸ்பண்ட்க்கு இருக்குது, ஒன்று வந்து எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயினில் போகிறதுனாலும் அந்த டச் அண்ட் கோ கார்டில் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணியிருக்கீங்கன்னா ட்ரெயினில் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் போகும்போதும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து காரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோல் இருக்கும். ஸோ டோலில் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த டச் அண்ட் கோ கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டச் அண்ட் கோ பிக் பேலாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸி தான். இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே வந்து சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு பேங்க்கில் தான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணலாம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் சேஃபர் சைட் இந்த பிக் பேவாக இருக்கட்டும் இல்லை டச் அண்ட் கோவாக இருக்கட்டும், இதையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு கார்டாவது வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்பவே வந்து ஈஸி தான். உங்களோட விசா காப்பி மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் போதும், அவங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் சேஃபர் சைட் இதுவும் வந்து வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட டிபெண்டன்ட் பாஸில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்க்லலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். HSBCயாக இருக்கட்டும் இல்லை மே பேங்காக இருக்கட்டும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சிச்சுன்னா சூப்பர் லக் அப்படின்னு வந்து சொல்லலாம். சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி டச் அண்ட் கோ இல்லை பிக் பே அதாவது வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.